திமுகவோட சதிதான் ப்ரோ. முழுக்க முழுக்க இது டிஎம்கேவோட சதிதான். சக்தியோட வேலையை காமிக்குது. இது என்ன சக்தி வேலையை காட்டினாலும் தூய சக்தி தான் ஜெயிக்கும். எங்க அண்ணனை என்ன பண்ணாலும் அவங்க தோக்கடிக்க முடியாது. அவர் தான் ஜெயிப்பாரு இந்த வருஷம். அவர் இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் முடங்கி கேட்டிங்களா ஸ்பீச்? ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் சரி எங்க தளபதி தெருக்கி விட்டாங்க 2 கேர்ள்ஸ். எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவனுக்கு என்ன வேணாலும் குடிக்காரன் அடிக்கட்டும். ஒரு கொடுக்க முடியாது. அவங்க எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவருக்கு தான் ஓட்டு. என் ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட 40 ஓட்டு இருக்கு. 40 ஓட்டு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அடிச்சு வரக்க விட்டு அண்ணனுக்கு வேற பொண்ணை கட்டுங்க அப்படின்ற அளவுக்கு ஓட்டு. மீம் ஒண்ணு பார்த்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் வந்து கடத்தி வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். நீங்க பார்த்துருப்பீங்க. பக்கத்துல வந்து இன்னொரு ஆக்ட்ரஸோடைய ஃபேஸ் போட்டு விட்டு இவருடைய சன் வந்து சித்தி சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிடைச்சா நம்மளுக்கு சொல்லவா வேணும், போட்டு வதக்குவாங்க. ஐ அப்ரிசியேட் அப்படின்னா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. அதாவது கம்மியான வயசுல ஒரு எஜுகேஷன்ல ஒரு பவர்ல போய் ஒரு இடத்துல உட்கார்றது இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெடிகேஷன் இருந்தால் தான் அது முடியும். அதுக்குள்ள சில பல குறைபாடுகள் அது இது பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடா என்னதான் பேசியிருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாலாம் பேசி ஒரு சில வீடியோஸ் இருக்கு. அப்படிலாம் இருந்தா கூட நீட்டா வந்துட்டு அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இது வந்து அரசியல். அவங்கள நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மனுஷன் டீசெண்டா சொல்லி புரிய வச்சுட்டாப்பல அப்படின்னு. நான் இதை தான் அஸ்திரமா எடுப்பாங்க அடுத்து அடுத்து அடுத்துன்ட்டு. இங்க போய்கிட்டு இருக்க வீடியோ பாருங்க, கை குழந்தைய வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஃபோர்ஸா போய்கிட்டு இருக்குது. இது வந்து எப்படின்னா, மக்கள் வந்து ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இவங்க இன்னும் பிடிச்சிக்கிட்டு அது இதுன்ட்டு ஒன்னொன்னா எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. அது அவங்களுக்கு வந்து லேட்டா தான் தெரியும். என்னடா இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் இல்லை. அப்படியே ஜாலியா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அந்த மென் வில் பி மென் சொன்னேன் இல்லையா, அதோடைய பார்ட் மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒன்னொன்னும் ஒரு குட்டி விபத்துன்னு வச்சுக்கலாம். அது ஏற்பட்டவுடனே அவங்க அதுக்கு பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஒருத்தர்லாம் கேமராவில் இருக்கிற லென்ஸை பிடிங்கிட்டு போறாரு. அவர் வாலிபால் பிளேயரா என்னன்னு தெரியல. அது வந்து இந்த மென் வில் பி மென் சொன்னேன் இல்லையா, அதோட தான் இதை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணும்போது ஒரு சூப்பரான டென்னிஸ் பிளேயர். அவங்க ஒரு பந்து பட்டுருச்சு, அவங்களுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு அவங்க வேகமாக போயிட்டு கண்ணத்தை தடவி விட்டு அதுக்கு நல்லா விசாரிச்சு அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. அவங்க ஒரு பொசிஷன்ல இருந்தா கூட. அப்புறம் ரொனால்டோ அவங்களுக்கு போயிட்டு இதுல டாப் பிளேயர் ஃபுல்லாவே இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்படிதான் இருக்கணும், கொஞ்சமாவது கருணை இருக்கணும் இல்லையா, அது இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அன்பு தானே எல்லாமே அப்படின்றது. அதை பார்க்கும்போது நான் வந்து ஃபீல் பண்ணேன். எப்படி அப்படின்னா, நிறைய வீடியோஸ் எனக்கு புது வீடியோஸ் பார்க்குற சான்சஸ் நிறைய கிடைச்சிது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்டர் படி நிறைய பேர் ரொம்ப ஒஸ்டா பண்ணியிருக்காங்க. சண்டைக்கெல்லாம் போயிருக்காங்க. ரெட் கார்டு காமிச்சது எல்லோ கார்டு காட்டுவாங்க இல்லையா ஃபுட்பால் கிரவுண்ட்ல. அப்போ ரெஃப்ரிய அம்பேர் அம்பையர் ரெஃப்ரி தான். ஏன்னா அதோட விளக்கம் என்னன்ட்டு முன்னாடி சின்ன பேர்ல படிச்சது. ஒரு விஷயம் நடக்கும்போது நின்ன இடத்துல இருந்துட்டு பண்ணாங்கன்னா அவங்க அம்பையர். கிரிக்கெட் கிரவுண்ட்ல நிக்கிறாங்களா அவங்க. ஏன்னா 2 பேரும் நடுவர் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெஃப்ரின்றவங்க வந்து அப்படி போயிட்டு வருவாங்க எல்லா இடத்துக்கும். ஸோ இதை வச்சு தான் அதோட பேர் டிஃப்ரெண்ட்டு எனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு ஞாபகம். எங்கள் டீச்சர் 7th ஸ்டாண்டர்ட் மல்லிகா டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி என்னோட பிரெயின்ல இருக்கு அந்த விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அப்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏதோ நியூஸ்ல இப்படி ஒன்று வந்திருக்கு, இதுக்கு தான் விளக்கம் அப்படின்னு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். அப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஃபுல்லாவே இப்படி டேமேஜ் பண்ணும்போது அதில் சில பிளேயர் ஆண்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பார்த்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து உசேன் போல்ட் வந்து ஒருத்தவங்க வேகமாக வந்து இடிச்சுவாங்க. அதுக்கு அவங்க வந்து அந்த சின்ன சைக்கிள் மாதிரி ஸ்டாண்டிங் சைக்கிள் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுல இவங்க பார்க்காம வேகமாக இடிச்சு அது ஒரு பெருசா அடிபடுற மாதிரி ஒரு இது காட்டியிருப்பாங்க. அந்த டயத்துல வந்து அவர் எதுவுமே கோவப்பட்டிருக்கவே மாட்டாரு. அவங்கள தூக்கி விடுறது அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உள்ள வந்த உடனே தளபதி விஜய் ஒரு பக்கம் இவங்க என்னெல்லாம் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அது எப்படி போயிட்டே இருந்தது தோணுச்சு. சூப்பரா போட்டாங்க.
ஃபேன்ஸ் பாருங்க, டேட்டு டைமோட போட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இதை காட்டுறேன், சத்தியமா சொல்றேன். இப்படி ஒரு மெசேஜ் இருக்குன்னு வைங்களேன், அப்படியே நகட்டுறேன். சரியா? சர்ச் பார்ல எதுவுமே இருக்காது. என்னோட சர்ச் பார் பாருங்க, எதுவுமே இருக்காது. எதுவுமே போட்டு தேடலை. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்துருக்கு இல்லையா, டேட் வைஸா இதை நான் வாசிக்கிறேன். அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, நான் அங்கே இருக்கோம். சரியா? ரீடு மோரில் என்ன இருக்குன்னு உள்ள பார்க்குறோம். தளபதி விஜய், இதெல்லாம் கீவேர்டு இருக்கு, அது கீழே பாருங்க. 27 டைம்லைன் அண்ட் தளபதி விஜய் அப்படின்னு போட்டு விட்டு தரமான ஒரு மீன் சொல்லலாம். இதை ஏன் நான் மீன் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அக்டோபர் 27 ஃபர்ஸ்ட் மாநாடு வீரவாண்டி, செப்டம்பர் 27 அறுபது போட்டு வச்சுக்கலாம். டேட் வைஸாக நீங்கள் கரெக்டாக கூட பார்த்துக்கோங்க. டைகா ஃபேன் வச்சுக்கோங்க. அக்டோபர் 27 விக்டிம்ஸ் மெட் இன் சென்னை. நவம்பர் 27 செங்கோட்டையன் ஜாயின் டிவிக்கு. டிசம்பர் 27 ஜனநாயகன் ஆடியோ லான்ச். ஜனவரி 27 ஜனன் கேஸ் பேக் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹியரிங். பிப்ரவரி 27 டிவோர்ஸ். சரிதா? என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது. விஜயின் உண்மை முகம் நம்ம போடுவோமா? விஜயின் உண்மை முகம் சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கூட காட்டுறேன். விஜயின் உண்மை முகம் போட்டிருக்காங்க. எல்லா ஹீரோயினும் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்த அன்னைக்கு அதுக்கே போன எல்லாம் எனக்கு அது ஒன்றும் பெருசா ஒன்றும் ஹார்டா ஃபீல் ஆகல. ஏன்னா விஜய் அவங்க ஒரு காலேஜ் அந்த டைம் எல்லாருமே சூப்பரா தளபதியை பாராட்டின அந்த விஷயமா இருக்கும். கீர்த்தனா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எந்த ஹீரோன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜெயிப்பானா அப்படின்னு ஒரு கேட்டகரி கேட்டிருப்பாங்கல்ல அந்த டயத்துல. ஆனா அடிச்சு நடத்திருக்காவில்ல இப்ப பேசுறது இந்த மேட்ரு. கீர்த்தனா ஆக்ட்ரஸ், எப்போ உள்ளதுன்னு பார்த்துக்கோங்க இயர். அப்படி லிஸ்ட்டு இதை பேசுனேன்னா இது போகும் 1 hour மேலே போகும். அதுக்கப்புறம் மீட் பண்ணியும் அதை பற்றி சின்ன சின்ன செய்தி சொல்லி அவங்க யாருன்னா யுவராணி அவங்க பேர். சின்ன சின்ன செய்தி சொல்ல ஆடுறாங்க இல்லையா, அவங்க நல்லா ஹாப்பியாக பேசியிருப்பாங்க. அப்போ உள்ளதுதான். அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. இவர் வந்து இப்போ என்ன பண்ண போறாரு, இவருக்கா நடிக்க தெரியுமா ஆட தெரியுமா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து பார்த்துட்டு இங்கே வந்தவொடனே செம்மையா பண்ணுவார்ல, ஸ்டன்னா இருக்கிறதுன்னு. அந்த மேட்டரை வந்து இவங்களும் பேசியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சைலண்ட் இஸ் மோர் பவர். நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆக்ட்ரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்சனலாக நான் லைக் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, அந்த டயத்தில் வந்து க்யூட்டாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்ததுல இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ். அந்த டயத்தில் சீன்ஸ்லாம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் சாங்ஸில் டான்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரிஹர்சல் எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 5-6 டேக் போகும். அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இதில். இதை வந்து நீங்களே கேளுங்க, அவங்க பேசினது இது கேளுங்க. அப்புறம் தான் எனக்கு டேக்ல ஓகே பண்ண முடியும். பட் ஆனா விஜய் அந்த மாதிரி இல்ல, அங்க உட்கார்ந்துட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. அப்போவே சீன் அந்த சாங்ல ஷார்ட் வரும்போது பார்த்தா ஒரே ஓகே பண்ணிடுவாரு. எனக்கு உண்மையிலேயே அதிசயமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது வந்து அவரோட இன்வால்வ்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குன்றது. தெரிகிறதா? இப்ப கேளுங்க, அவதூறு பரப்பிட்டுறீங்களா? அதுக்காக உங்க அண்ணன் பண்ணவே இல்லடா அதாவது அப்படின்னா வருவீங்க. எவிடன்ஸ் இருந்தால் எடுத்து விடுங்க, பார்க்கட்டும், ஆடியன்ஸு மக்கள் பார்க்கட்டும். அப்படி இருந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார். சரியா? என்ன நடக்குதுன்னு தெரிலன்ட்டு ஒரு மாதிரி ஃபேன்ஸ் ஃபுல்லாக ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்களே ஃபுல் சப்போர்ட்ல இருக்காங்க. இந்த வார்த்தையை கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாங்ல ஷார்ட் வரும்போது பார்த்தா ஒரே ஓகே பண்ணிடுவாரு. எனக்கு உண்மையிலேயே இதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப முக்கியம், என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றது. அது கேட்கக்கூடாதுன்னு நான் என் வாய்ஸை விட்டேன். இப்போ இது கேட்கணும்.
கூட ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அவ இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டாப் லெவல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காரு. அது அவரோட விடாமுயற்சியும் அவரோட தானே. கேக்குதா? ஏன்னா இது நான் பார்த்துட்டேன். இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்காக ஸ்பெஷலா வரும். இதெல்லாம் சூப்பரா ஆடி இருப்பாப்புல, துள்ளி குதிச்சு ஆடுற ஒரு இது இருக்கலாம். 90s செம்ம ஃபீல் பண்ணியிருப்பாப்புல. யார சொல்ல தெரியுதா? சிங்காரு சின்னைக்கு யாரு? நம்ம சங்கவி தான். ஐயோ செம்ம ஆக்ட்ரஸ். இப்போ இந்த சங்கவி இந்த இன்ட்ரெஸ்ட் இது வந்து இன்று எடுத்தது யார் தெரியுமா? எஸ், கௌதமி. அவங்க தான் எடுத்திருப்பாங்க, ஆக்ட்ரஸ் கௌதமி. அதுக்கப்புறம் பேசுனது, அந்த ஆக்சிடென்ட் இதில் பேசியிருப்பாங்க போல, அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இதில். ஃபங்க்ஷனில் மீட் பண்ணது, மற்ற டைம் மீட் பண்ணது, நல்லா இருக்குங்களான்னு கேட்குறது, அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த ஆக்ட்ரஸ் சுவாதி. திங்ஸ் வேணால் சொல்லுங்கள், தனியாக ஒரு இது இருக்குது, போட்டு விடுவோம். எல்லா ஆக்ட்ரஸும் நான் சொன்னேன்ல, சும்மா ஒரு லைட்டாக தான் போட போகிறேன். ஆனால் லென்த்தாக எடுத்து போட்டோம்னா கலெக்ஷன் நிறைய இருக்குது. இந்த ஆக்ட்ரஸ் தெரியுமா? இந்திரஜா. ஏன்னா விஜய் கூட இருக்கிற மாதிரி காமிச்சு அடுத்ததை காமிக்கும் போது தான் உங்களுக்கு ஆமால இவங்க இந்த படத்தை நடிச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து க்யூட்னஸ் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். அவங்க க்யூட்டாக தான் இருக்காங்க. அதெல்லாம் ரீசெண்ட் இன்டர்வியூ தான் சொல்ல போனோம்னா. எல்லா ஆக்ட்ரஸும் சூப்பராக பேசின கலெக்ஷன் விடுவோமா? என்னோட ஃபேவரட் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்போ போடுறது. இதை போட்டு கூட நம்ம இந்த வீடியோ கூட முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது தனியாகவே போடலாம். இது கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பல கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அவர் ஆல்ரெடி ஆக்டரா எனக்கு தெரிஞ்சு எடுத்தோடனே அவர் சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை. இந்த பாட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபேவரட்டா தான் இருக்கும். என்ன பாட்டுன்னு தெரியுதா? இந்த கோட் அப்படியே நெஞ்சில் சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்படின்னு போகும். சூப்பரா இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். டாடா, பாய் பாய்.